ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டையை வச்சு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணதில் கிடச்ச ரெசிபி தான் இது. சரி உடனே செஞ்சு பார்த்தலாம்னு சொல்லிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலக்கலன்னு கலக்கிட்டேன். இதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு தண்ணி ஊற்றி அதில் கலக்கி வச்சிருந்த முட்டையை வச்சு மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கத்திலாம் விட்டு பார்க்க தேவையில்ல, 10 நிமிஷம் ஆயிருந்தவே வெந்திருக்கும். இதுக்கப்புறம் எடுத்து தனியாக வந்து தட்டி தட்டி பார்த்த தலைகீழ கொட்டி தட்டி பார்த்தேன், கொட்டலை. இதுக்கப்புறமா வந்து சரி கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துரும். அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டிருந்தா கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒரு குச்சியில் ஒரு வெங்காயமும் ஒரு கருவேப்பிலை அதுக்கப்புறம் ஒரு முட்டைன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாத்தையும் கோர்த்து இதையும் வந்து அந்த மசாலாவில் நல்லா வந்து அது மேலே அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறமா அடுப்பை திரும்ப பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கிட்டேன் நான். நீங்கள் அதில் நல்லா குழியாக இருக்க மாதிரி ஒரு வானலோ இல்லை மற்ற வேறு எதுலையோ ட்ரை பண்ணுங்கள். இதில் வச்சா ரொம்ப நேரம் ஆகும். இது 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நான் தோசைக்கல்லில் வச்சதுனால 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது சுற்றி சுற்றி திருப்பி வேக வைக்கிறது ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு தோசைக்கல்லில். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றி சாப்பிட்டு பார்த்தேன். இது சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சாஃப்டாக இருக்க ஒரு சில்லி சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அரவிந்தன் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த ப்ளூடூத் ஆஃபரை பற்றி சொல்லியிருந்தாங்க. உடனே பசங்களாம் கிளம்பி ஓடிட்டானுங்க. அவங்க கையில் நானும் காசு கொடுத்து வாங்கிட்டு வரலான்னு சொன்னேன். இது பார்க்கறதுக்கு வாட்டர் கேன் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து லைட் இருந்துச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.